ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ரேஞ்சு தான். ஸோ இம்போர்ட் ரேஞ்சுனா என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இம்போர்ட் ரேஞ்ச் அப்படிங்கும்போது இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட இப்படி ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஏதாவது queries இருந்தாலோ இல்லை நான் எங்கேயாவது விட்டுருந்தாலோ உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருந்தால் அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வீடியோவுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, ஆல்ரைட். இந்த வீடியோவில் இதில் வந்து எங்கிட்ட ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சேல்ஸ் டேட்டா இருக்குது. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணி கீழே வந்தேன்னா ஒரு 52 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேட்டாவில் இது வந்து சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் வேற ஒரு ஷீட்டுக்கு நான் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த கூகுள் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ எக்ஸலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதே மாதிரியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கூகுள் ஷீட்டில் நீங்கள் மேக்க காப்பி கொடுத்தீங்க அப்படின்னாலும் இது காப்பியாக வந்துடும். ஆனால் இங்கே ஒரு ட்ரிக் என்னென்னா, எனக்கு ஒருவேளை இங்கே ஏதாவது சேஞ்சஸ் ஆகிட்டு இருந்தா, இப்போ இந்த ஷீட்டில் இது வந்து என்னோட மெயின் ஷீட்டாக வச்சுட்டு ஸோ இந்த ஷீட்டில் ஏதாவது என்னோட இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா நான் புதுசாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன் இல்லையா, அந்த ஷீட்லேயே வந்து எனக்கு அந்த சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்படிங்கிற சினாரியோவில் இந்த இம்போர்ட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைலு நியூன்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் இது பண்ணுறேன். ஓகேவா? ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணுறேன் புதுசாக. இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு இம்போர்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் இந்த இம்போர்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்ததும் எனக்கு இம்போர்ட் ரேஞ்ச் அதில் ஒரு 2-3 சினாரியோஸ் வந்து நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த காலம், இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் எனக்கு வேணும். அதாவது F2 இந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ இதில் F2, ஸோ அதில் இருக்க எனக்கு F2ஓட இது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்து இம்போர்ட் ரேஞ்சில் ஈக்குவல் டு இம்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு டேபு கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட் URL, ஸோ ரேஞ்சு ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ஸ்ப்ரெட்ஷீட்லேருந்து வேணுமோ அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டோட URL, ஸோ அதோட ரேஞ்சு, ஸோ அதில் உங்களுக்கு என்ன ரேஞ்ச் ஸ்ட்ரிங்கு, ஸோ அதில் வந்து என்ன எதுலேருந்து எது வரைக்கும் வேணுங்கிற ரேஞ்சு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த கேஸில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். இங்கே எனக்கு இந்த ஸ்ப்ரெட்ஷீட் தான் வேணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை கொட்டேஷனில் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா எனக்கு அடுத்து என்ன வேணும்னா அதோட ரேஞ்சு. ஸோ அதுக்கு இந்த ஷீட்டோட நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு அதே டபுள் கோட்ஸில் இந்த ஷீட்டோட நேமு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டுட்டு எனக்கு எதுலேருந்து எது வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு இது என்ன பண்ணும், இது கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து இந்த எல்லா காலமும் வேணும். ஓகேவா? A to F. ஆனால் எனக்கு இங்கே வந்து இப்போ வந்து எனக்கு என்ன வேணும்னா F2 மட்டும் வேணும். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், F2 அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி நான் என்ட்ரு பண்ணினேன் அப்படின்னா எனக்கு இப்போ என்ன வேணும், இந்த இதில் எனக்கு இந்த F2ஓட இந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு அங்கே வரணும். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததும் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் ரேஞ்ச் ஏதாவது ஒரு ஷீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் எரர் வரும். ஸோ அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஷீட்டுக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ அலோவ் ரேஞ்ச் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அலோவ் ரேஞ்ச் கொடுத்து இங்கே வந்துருச்சு. ஓகேவா? 67500. ஸோ நான் இது எதுக்கு நான் இது பண்ணணும் அப்படின்னா இப்போ நான்
75000 அப்படின்னு இங்கே நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் இங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? இட் வில் டேக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இது வந்து எடுக்கும் உங்களோட இன்டர்நெட்டை பொறுத்து. ஸோ இங்கே எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த இம்போர்ட் ரேஞ்சை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக நம்ம இம்போர்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஒரே ஒரு செல்லை மட்டும் எடுத்தேன். இப்போ நான் இந்த கம்ப்ளீட் எஃப் ரோல் இருக்கிறத நான் வந்து சம் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட ஓவரால் டோட்டல் எனக்கு வேணும் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் எனக்கு வரணும் அப்படின்னா இங்கே டோட்டல் காஸ்ட்டோட சம் வேணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதனால் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த F2 இருக்கு இல்லையா, F2 கமா F கொடுத்துட்டு இதோட ஸ்டார்டிங்கில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இம்போர்ட் ரேஞ்சுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும், சம் வேணும். ஓகேவா? ஸோ சம் கொடுத்துட்டு எண்டில் போயிட்டு நீங்கள் இந்த இதை க்ளோஸ் பண்ணி என்ட்ரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஓவரால் சம் வந்து இவ்வளோதான் அந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஸோ F2 மட்டும் பார்த்தோம். ஸோ இந்த F2 மட்டும் எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட் ரோவே நம்ம வந்து சம் பண்ணோம். ஓகேவா? இப்போ எனக்கு இதில் இந்த டோட்டல் காஸ்ட் வேணும். அது எந்த கண்டிஷன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சவுத் ரீஜியனில் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ அது எப்படி பண்ணுறது? ஓகேவா? எனக்கு சவுத் ரீஜியனோட சவுத் டோட்டல் காஸ்ட் ஓகேவா? ஸோ இது எனக்கு சவுத்தோட டோட்டல் காஸ்ட் வேணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் நான் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த ரேஞ்சை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இம்போர்ட் ரேஞ்சிலிருந்து இந்த ரேஞ்சை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு நான் இதை போடுறேன். அதுக்கு அடுத்தது கமா நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணதை எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப அதே ஃபார்முலாவை திரும்ப போடுறோம். ஆனால் இந்த வாட்டி என்னோட இந்த ரீஜியனு தான் எனக்கு வேணும். கரெக்டாக இந்த ரீஜியன் வந்து எனக்கு பியில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த F2ங்கிறத B2 to B அப்படின்னு மாற்றிட்டு ஈக்குவல் டு என்னோட கண்டிஷன் என்ன, சவுத் ரீஜியன், இது சவுத் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு சவுத் ரீஜியன் இது மட்டும் என்ன டோட்டல் காஸ்ட்டோ அது வந்துருச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொன்றுக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா சேம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே சவுத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த சவுத் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஸோ இந்த சவுத்தை எடுத்துகிட்டு ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், செல் ரெஃபரன்ஸ் தரேன். செல் ரெஃபரன்ஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த செல் ரெஃபரன்ஸ் தரும்போது இது வந்து டபுள் கோட்ஸ் எல்லாம் வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த செல்லை லாக் பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா? ஸோ A8 அப்படிங்கிறது A8 கொடுத்துட்டேன். ஸோ அப்படியே நான் இங்கே ட்ராக் பண்ணேன்னா இங்கே எனக்கு கீழே வந்துருச்சு. ஸோ ஈஸ்ட்டில் மட்டும் எனக்கு 0 இருக்குது. ஏன்னா எனக்கு இங்கே ஈஸ்ட் எனக்கு எங்கேயுமே இல்லை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இதை நான் ஈஸ்ட்டாக மாற்றினேன் அப்படின்னா எனக்கு 13000000 எனக்கு வரணும். ஓகேவா? இங்கே நான் ஈஸ்ட் மாற்றுறேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து இம்போர்ட் ரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இம்போர்ட் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு செல்லோட வேல்யூஸை மட்டும் நம்ம வேற ஒரு ஷீட்டில் இருந்து இந்த ஷீட்டுக்கு, ஸோ கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஃபைலில் இருந்து இந்த ஃபைலில் இருக்க வேல்யூ வந்து இங்கே எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இம்போர்ட் ரேஞ்ச் மூலிமா.
ஸோ அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் காலமே வந்து நம்ம சம் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் காலமாக சம் பண்ணணும். அதில் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன், ஒரே ஒரு சவுத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுத்தோட வேல்யூஸை மட்டும் நம்ம சம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அட் த சேம் டைம் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ரீஜியனுக்கு உண்டான வேல்யூஸை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது, இங்கே நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு இந்த ரெஃபரன்ஸ் இருக்குல்ல B2 to B, இது வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இதை நம்ம வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். அது வந்து டெக்ஸ்ட்டாக கன்சிடர் ஆகும். இதே மற்ற இடத்துல நீங்கள் இந்த டபுள் கோட்ஸ் கொடுக்காம இந்த செல் ரேஞ்சை நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஸோ இந்த B2ங்கிறது B3 ஆகும், B4 B5 அந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். பட் இங்கே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகாது. அதுக்கு உண்டான ரீசன் வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இம்போர்ட் ரேஞ்ச். ஸோ இம்போர்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட ஒரு பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம இதை வச்சு நீங்கள் வந்து நிறையா உங்களுக்கு தேவையான இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் VLOOKUPல கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஷீட்டை நீங்கள் VLOOKUP பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இதே மாதிரியே VLOOKUP போட்டுட்டு ஸோ இங்கே நீங்கள் உங்களோட டேட்டாவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்திருந்தால் அதோட லிங்க்ஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை ஐ பட்டன்லேயோ கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.